ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பச்சரிசியும் இந்த பாசிப்பருப்பையும் வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி கழுவி காய வந்து வச்சுருந்தேன். அதிகமாக காயக்கூடாது, அதே சமயம் ஈரமாகவும் இருக்கக்கூடாது. அந்த பதத்தில் வச்சு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு அரைச்சிக்கலாம். அது கூடவே 3 ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். அதையும் வந்துட்டு அரைச்சிட்டு ரவை பதத்தில் வந்துட்டு இருக்கணும், அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நானுமே இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வீடியோவில். நெய் வந்து சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து கொட்டிட்டேன். இது வந்து ரவை பதத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து வேகணும் கொஞ்சம், அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கொஞ்சமாக வறுத்து அப்படியே விட்டுடலாம், கருக விட்டுறக்கூடாது. இப்போ இதில் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம். கட்டிகள் விழுகும், நம்ம வந்து நல்லா வந்து கலந்து விடணும். பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வந்துட்டு கெட்டியாகும். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லாவே வந்து வந்துருச்சு. இப்படியே நல்லா கலந்து விடும்போது கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரும். பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் சர்க்கரை பாகு வந்து காய்ச்சி இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து வடிகட்டி ஊற்றிருக்கேன். இப்போ வந்துட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடலாம். கலந்துட்டு காட்டுறேன். நல்லா வந்துட்டு பாத்திரத்தை பிடிச்சிட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் கலந்து விடும்போது இந்த மாதிரி வந்துடும். இது வந்து கொஞ்சம் கெட்டியாகணும் இன்னுமே. தேங்காய் வந்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தேங்காய் வந்துட்டு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் அதிகமாக சேர்க்கும்போது. எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு தட்டுக்கு வந்து இதை மாற்றிட்டு இதை ஆற விட்டுடலாம். கொஞ்சமாக கொழுக்கட்டை அச்சு இருந்ததுன்னா இதை வந்து அச்சில் வந்து பிடிச்சிக்கலாம். ஆனால் வந்து இது பார்த்திங்கன்னா அச்சு இல்லாமல் உருண்டையாக தான் வந்து பிடிப்பாங்களாமா. நான் வந்து இன்றைக்கி 2 விதமாகவே செய்கிறேன். இன்னுமே கொஞ்சம் ஆற விட்டால் கொஞ்சம் இந்த கையில் ஒட்டாமல் கொஞ்சம் கொழப்பு இல்லாமல் வரும். இப்போ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டேன். நல்லாவே இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் இட்லி பானையில் வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சு கொதிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். எப்போதும் ஒரே மாதிரியான கொழுக்கட்டை சாப்பிடாம இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது நல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், வேக விட்டு எடுத்துட்டேன். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் வந்துட்டு குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுக்காக செரி பழம் வந்துட்டு அதில் வந்து சேர்த்துருந்தேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் ரெசிபியில் பார்க்கலாம்.